ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் 298 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,330 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,958 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 940 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 1,434 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 55,981 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 160 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 29,267 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 26,823 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 630 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 5,834 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 6,836 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மீஷோவோட ரிசல்ட்ஸு. ஆக்சுவலி இந்த மீஷோ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐபிஓ லிஸ்ட் ஆன கம்பெனி. மீஷோவோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 88% நெட் லாஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த குவார்ட்டரில் 166 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி லாஸ் 166 கோடி. ஆனால் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அந்த லாஸ் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 88% அந்த லாஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3,531 கோடியாக இருக்குது. 47% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 44% வளர்ந்துருக்கு. 3,807 கோடி. ஆஃப்டர் தட் அவங்களோட மெர்கண்டைஸ் வேல்யூ, நெட் மெர்கண்டைஸ் வேல்யூ 43% வளர்ந்துருக்கு. ஆர்டர் க்ரோ அட் ப்ரீமியம்ஸ் நீ பார்க்கும்போது 717 மில்லியன். ஆர்டர்ஸ் க்ரோ அட் சிமிலர் ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது 717 மில்லியனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸ் இம்ப்ரூவ்ட் சீக்வன்ஷியலி, அதாவது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் 4% ரிகவர் ஆகிருக்குது. ஸோ இது மீஷோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாட்டு மாறட்டும். ஃபண்டமெண்டல் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு செக் பண்ணலாம். இப்போதைக்கு மீஷோ அவாய்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோவோட Q4 ரிசல்ட்ஸ். 34% இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. 2,746 கோடி. நெட் ப்ராஃபிட் ஒரு 35 கோடி எக்ஸப்ஷனல் கெயின் மூலமாட்டு கெயின் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 32% ரெவன்யூ வளர்ந்துருக்கு. 16,006 கோடி. எபிட்டா 36% வளர்ந்துருக்கு. 3,323 கோடி. மார்ஜின் 60 பேசிஸ் பாயிண்ட் கிளைம் ஆயிருக்கு. 20.8% இருக்குது. 150 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக்ஸ் வால்யூம்ஸ்னு பார்க்கும்போது 2 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் 24% வளர்ந்துருக்கு. 7,60,846 யூனிட்ஸு. இது போக எக்ஸ்போர்ட் மட்டும் 2 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 25% வளர்ந்துருக்கு. 6,10,212 யூனிட்ஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில் அவங்க அப்டேட் பண்ணியிருக்குது. ஆஃப்டர் தட் ரெவன்யூ ஃப்ரம் த கமர்ஷியல் மோட்டார் வெஹிக்கிள் செக்மெண்ட் 30% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட பல்சர் என்எஸ் இந்த சீரீஸ் எல்லாமே நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. கேடிஎம்மும் ட்ரைம்பும் பார்த்தீங்கன்னா 40% இயரானர் பேசிஸில் இது க்ரோத் காமிச்சிருக்கு. கேடிஎம் டியூக்கு அடுத்து ட்ரைம் ஸ்பீட் 400 பிராண்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் Q4 அவங்களோட பெஸ்ட் எவர் குவார்டர்லி ரீட்டைல் பெர்ஃபார்மன்ஸ் 1,00,000 யூனிட்ஸ் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு இந்த சேத்தக் C25. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நீ பார்க்கும்போது அவங்களோட பல்சர் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் லாட்டின் அமெரிக்கா மேஜர் மார்க்கெட்டாக இருக்குது. ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. இது பஜாஜ் ஆட்டோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பஜாஜ் ஆட்டோவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள் பஜாஜ் ஆட்டோவில். நெக்ஸ்ட் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ். இதோட ப்ராஃபிட் 32% வளர்ந்துருக்கு. 362 கோடி. சேல்ஸ் 3,442 கோடியாக இருக்குது. இதுவும் வளர்ந்துருக்கு. ஆர்டர் இன்டேக் 5,335 கோடி 39% வளர்ந்துருக்கு. இது போக எக்ஸிக்யூட்டட் பேக்லாக், அதாவது எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் பேக்லாக் 61% ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டர் இன்டேக் ஃபினான்ஷியல் 26 19,616 கோடியாக இருக்குது. 33% வளர்ந்துருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 26 1,197 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் இந்த வருஷத்து ஃபுல்லாக பார்க்கும்போது 12,418 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்வீடன், ஜெர்மனி, நெதர்லாண்ட், அடுத்து ஆட்டோமேஷன் யூரோப், சிஜி அதசிவ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இந்தியா, சிஜி ட்ரானிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சிஜி சிஸ்டம் பிரைவேட் இந்தியா லிமிடெட் இந்தியா, ஆக்சிரோ செமிகண்டக்டர் குரூப், இது மாதிரி நிறைய சப்சிடரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு கண்ட்ரீஸில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் இவங்க ஃபினான்ஷியல் 26 பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ் 8,136 கோடியாக இருக்குது. பைப்லைன் 74,000 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. புக்கிங்ஸ் 8,136 கோடியாக இருக்குது. கலெக்ஷன் 23% வளர்ந்துருக்கு. 3,341 கோடியாக இருக்குது. இது ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஸோ மாருதி சுசுகியோட அந்த இன்விக்டோ, ஃப்ரெனக்ஸ், பலினோ இதிலெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் இன்விக்டோவுக்கு 2.15 லேக் அளவுக்கு டிஸ்கவுண்ட்டு, கிராண்ட் விட்டாராக்கு 1.08 லேக் டிஸ்கவுண்ட்டு. ஆஃப்டர் தட் ஜிம்னி அதுக்கு 45,000, இக்னஸுக்கு 50,000 கொடுக்குறாங்க, XL6க்கு 45,000, மாருதி பலினோவுக்கு 40,000 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியாஸுக்கு 40,000 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெனக்ஸுக்கு 25,000 கொடுக்குறாங்க. இது மாருதி சுசுகி அவங்களோட காருக்கு இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட்ஸ் வந்து மேல அப்டேட் பண்ண இருக்கிறாங்க. May 13 வந்து அவங்க அப்டேட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. Q4 ரிசல்ட்ஸ் May 13 வருது. KPIT டெக்னாலஜிஸ் சைமோட்டிவ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆட்டோ சைபர் செக்யூரிட்டி டீல் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. $120 மில்லியன் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இஸ்ரேலியன் பேஸ்டு கம்பெனி. இது KPIT டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. $120 மில்லியன் இந்தியன் மதிப்பில் 1138 கோடி. 100% ஸ்டேக் வந்து இந்த இஸ்ரேல் பேஸ்ட் கம்பெனியான சைபர் செக்யூரிட்டி கம்பெனி சைமோட்டிவ் டெக்னாலஜிஸில் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது KPIT டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. KEC இன்டர்நேஷனல் ஒரு நியூ ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. 1002 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர். இது வந்து KEC இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரினியூவபிள் எனர்ஜி அந்த செக்மெண்ட்டில் இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. BSE ப்ளஸ் கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 3% மேலே போயிருந்துச்சு. ஏஞ்சலோட பிஸ்னஸ் அப்டேட்டும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் NSEயோட Q4 ரிசல்ட்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருக்கு. ஏஞ்சலோட கிளைண்ட் பேஸ் 20% வளர்ந்துருக்கு ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் 2,871 கோடி இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு டிவிடெண்டும் கொடுக்க இருக்கிறாங்க NSE. ஸோ அதை பேஸ் பண்ணி கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட் இந்த BSE, ஏஞ்சலோன், இது NSDL, CDSL இதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 452 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 10% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% வளர்ந்துருக்கு. 3,884 கோடி. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 70% வளர்ந்துருக்கு. 421 கோடி. அது மட்டும் இல்லாமல் ஹோம் கேர் செக்மெண்ட்டில் 12% சேல்ஸ் க்ரோத். பர்சனல் கேர் சேல்ஸ் 3% வளர்ந்துருக்கு. ஆஃப்ரிக்கா, USA, மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸ் 20% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. TVS iQube S அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிக்கர் பேட்டரி பேக்கில் 1,37,142 ரூபா அந்த ப்ரைஸில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து TVS iQube பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதோட IDC ரேஞ்ச் பார்க்கும்போது 175 கிலோமீட்டர், 10 கிலோகிராம் ஹெவியர் இருக்குது. ஆக்சுவலி 3.5 kWh 10 kg ஹெவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரி பேக் அக்கார்டிங் டு த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து TVS iQube கொடுத்த அப்டேட்டு. L&T ஒரு மெகா ஆர்டர் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல்லேருந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து L&T கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். 10,000 கோடியிலேருந்து 15,000 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து L&Tக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. KPI கிரீன் எனர்ஜியோட Q4 ரிசல்ட்ஸ் 155 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 49% வளர்ந்துருக்கு. இது போக இந்த 4th குவார்ட்டரில் டோட்டல் ரெவன்யூ 810 கோடியாக இருக்குது. 25 காசு பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் டிவிடன் ஒரு 15 காசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து KPI கிரீன் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்ரீ சிமெண்டோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 8% விழுந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 526 கோடியாக இருக்குது. 8% டவுன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,101 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்த்தீங்கன்னா 1,384 கோடியாக இருக்குது. அதுவும் 3% ஸ்லிப் ஆகிருக்கு. அடுத்து மார்ஜின் வந்து 22.6% கம்மியாக இருக்குது. 70 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்ரீ சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அவங்களோட வால்யூம்ஸ் நீ பார்க்கும்போது 10.56 மில்லியன் டன்ஸாக இருக்குது. 11% க்ரோத் காமிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 24.5% க்ரோத் காமிச்சிருக்கு. இது ஸ்ரீ சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நல்ல ஒரு டிவிடன் 70 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரீவ்ஸ் காட்டன் Q4 ப்ராஃபிட் 6% விழுந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் 22 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. பட் 6% டவுனு. ரெவன்யூ 1000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 21.5% வளர்ந்துருக்கு. எபிட்டா 48% வளர்ந்துருக்கு. 68 கோடி. மார்ஜின் 5.6%லேருந்து 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ 22% வளர்ந்துருக்கு. 698 கோடியாக இருக்குது. எபிட்டா அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 87 கோடியாக இருக்குது. ஃபினான்ஷியல் 26 ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போதும் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 13% இருக்குது அவங்களோட கோர் பிஸ்னஸ் ரெவன்யூவில். ப்ரீவியஸ் இயரில் 9% இருந்து ஸ்பேனிங் எனர்ஜி, மொபிலிட்டி, இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ரெவன்யூ 17% வளர்ந்துருக்கு.
இது போக ஃபினான்ஷியல் 26ல் 35% பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்டிகிரேஷன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் 20% இருக்குது Q4ல். ஃபினான்ஷியல் 26ல் அது வந்து 16% இருக்குது. இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் ஃபார் யூரோ V ப்ளஸ், அதாவது காம்ப்ளியன்ட் டீசல் இன்ஜின் டொமஸ்டிக் டிமாண்டும் இருக்குது, ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் டிமாண்டும் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் growth 15% இருக்குது Q4ல். ஃபினான்ஷியல் 26 ஃபுல்லாக 6% இருக்குது. டிமாண்ட் எங்கன்னா அக்ரி, ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்து டிமாண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து 61,597 எலக்ட்ரிக் 2 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஷியல் 26ல் மட்டும் வந்திருக்கு. Q4ல் 4.4% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. மேக்னஸ் 6.0 அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் ஆஃப் மேக்னஸ் பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிரீவ்ஸ் ஃபினான்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 521 கோடியாக இருக்குது. $2 per ஷேர் டிவிடெண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ரெக்கார்ட் டேட் அப்டேட் ஆகலை. ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேருந்து 30 நாளுக்குள்ளே அது அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிரீவ்ஸ் காட்டன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.